ஓகே गाइस, நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நம்பர் 37. ஓகேங்களா? சோ 37 பார் எடுத்தோடனே என்ன சார் ஒரு மாதிரி வித்தியாசமா கொடுத்திருக்கீங்க, என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் எ ரோமன் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரோமன் லெட்டர், ரொமானிய லெட்டர்ஸ் இதெல்லாம். சோ இது வந்து எதை குறிக்குதுன்னா 5. எல்லாருக்கும் தெரியல, 5 இப்படிதான் ரோமன் லெட்டர்ஸ்ல எழுதுவாங்க. இதை வந்து எதை குறிக்குதுன்னா 8. இது வந்து எதை குறிக்குதுன்னா 11. ஓகேங்களா? இது வந்து எதை குறிக்கிறது? இது வந்து 8. இது வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 11. இது வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 14. அப்ப இங்க கொஸ்டின் மார்க் அங்க என்ன வரணும் பிளஸ் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 20. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வரணும்னா 17. ஏன்னா எல்லாத்துக்கும் இடையில எத்தனை வித்தியாசம் இருக்குன்னா 3 வித்தியாசம் இருக்கு. அப்ப இங்கேயும் 3 வித்தியாசம், கண்டிப்பா 17 தான் வந்திருக்கணும். அந்த 17 நம்ம எப்படி எழுதுவோம் ரோமன் லெட்டர்லனா இப்படிதான் எழுதுவோம். புரிஞ்சுச்சுங்களா? குட். ஓகே. சோ அடுத்தது எஜாட்டி. இது எனக்கு பார்த்த உடனே எனக்கு தெரியும், ஏன்னா எஜாட்டி மெத்தட் தான் கோடிங் டிகோடிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க வர வேண்டிய எழுத்து டி. ஏன்னா எல்லாத்துக்கும் நடுவில் 5 லெட்டர் கேப் இருக்கும், அது வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்புறேன்னா அவ்வளவுதான். அடுத்தது முதலை, நண்டு, தவளை, மீன் அப்படின்னு சொல்லும் போது எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மீன் தான். ஏன்னா மற்றது அனைத்துமே நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும். ஆனா மீன் மட்டும்தான் நீர்ல மட்டும்தான் வாழும், நிலத்துல அதனால வாழ முடியாது. அடுத்து 54 தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்னுடைய கேப்பை வச்சு பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இஎஃப் இதுதான் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏ ஜட் பி ஒய். இதை என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா சிஎக்ஸ்டிடபிள்யூ. ஒன்னும் இல்லைங்க, ஏனா ஜட், பினா ஒய், சினா எக்ஸ், டினா டபிள்யூ. அப்ப இவிஎஃப்யூனா ஜிடிஹெச்எஸ் எழுதியிருப்பாங்க. ஜிடிஹெச்எஸ் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். எல்லாமே அடுத்த லெட்டர் இருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ். தாமரை, ரோஜா, மலர்கள். நம்மளை பொறுத்தவரையும் தாமரையும் சரி ரோஜாவும் சரி இருவரும் எந்த வகையை சார்ந்தது? மலர்கள் வகையை சார்ந்தது. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஓகே. அடுத்தது 57வது கேள்வி. பேட் அப்படின்றது YZW னா B ஆப்போசிட் Y and A ஆப்போசிட் Z and D ஆப்போசிட் W. அப்ப ஹை அப்படின்றத எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா SRTS. SRTS ஆப்ஷன் சி. அடுத்தது ஏ என்ற புள்ளி இருந்து சுனில் கிழக்கு நோக்கி சென்று பின்னர் வலப்பக்கம் திரும்பி பி என்ற புள்ளியை அடைந்தான். அப்ப ஏ என்ற ஒரு புள்ளியில இருந்து கிழக்கு நோக்கி சுனில் சென்று வலப்பக்கம் திரும்பி பி என்ற புள்ளியை அடைந்தான். பின்னர் அங்கிருந்து கிழக்கு நோக்கி அதே தொலைவு நகர்ந்தான். அவன் தற்போது அவன் இடப்பக்கம் திரும்பினா மேல திரும்பி அதே தொலைவு நடந்து முடிவில் இடது பக்கம் திரும்பி சி என்ற புள்ளியை அடைந்தான் எனில் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தூரத்தை போல் எத்தனை மடங்காகும்? இங்க பாருங்க, ஒன்னுத்துல கூட அவன் டிஸ்டன்ஸே சொல்லல. அதே தூரம் நடந்தானா எந்த தூரத்தை எடுத்துக்கிறது? ஓகேங்களா? சோ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சரியாக தீர்மானிக்க முடியவில்லை, பிகாஸ் the data is not given. அடுத்தது கடிகாரத்தில் சிறிய மூல் காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்கு செல்வதற்கான கோண அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9 மணி இங்க இருக்கு, 10, 11, 12, 1 மணி. அப்ப சின்ன மூல் 9 மணின்னும் போது இங்க இருக்கும், 1 மணின்னும் போது சின்ன மூல் இங்க இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சின்ன மூல் இவ்வளவு கோணம் திரும்பி போயிருக்குன்னா இந்த கோண அளவு தான் என்னன்னு அவளை கேட்கலாம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் இந்த 9ல இருந்து 10க்குள்ள போனோம்னா எத்தனை டிகிரின்னு பார்த்தா 30 டிகிரி. எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி நகர்ந்திருக்கு. அடுத்து ஒரு 30 டிகிரி 60, இது 90. அடுத்து எத்தனை டிகிரி? 30 டிகிரி 120 டிகிரி நகர்ந்திருக்கு. அப்போ ஒரு 5 நிமிட வினாடிக்கும் நடுவுலையும் எத்தனை டிகிரி இருக்குங்க? 30 டிகிரி. அது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 3னா இன்னொரு 30 டிகிரி. அப்போ சிறியமுல் இங்க இருந்து அங்க போனோம்னா எத்தனை டிகிரி நகர்ந்திருக்கும்? 120 டிகிரி நகர்ந்திருக்கும். ஓகே. அடுத்தது தமிழகத்தில் பெண் காவலர் படை தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. அடுத்து ஒரு வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்படுகிறது. அந்த வழியில் செல்லும் காவலராக நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன செய்வீர்கள்? முதலில் அப்பகுதியில் மின்சாரத்தை நிறுத்த சொல்லிவிட்டு தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிப்பேன். இதுதான் ஒரு காவலர்கள் முதலில் செய்ய வேண்டிய ஒரு கடமை, தலையாய கடமை. அடுத்தது மாவட்டம், கிராமம், மாநிலம், நகரம், நாடுன்னு கொடுத்துருக்கான். சோ எது சின்னது எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமம் தான் இருக்கிறதுலே சின்னது. அப்ப 2 தான் முதல்ல. கிராமம் ஒரு நகரத்துக்குள்ள இருக்கும். சோ அடுத்தது 4 வரும். நகரம் ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கும். மாவட்டம் ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கும். மாநிலம் ஒரு நாடுக்குள்ள இருக்கும். So 2, 4, 1, 3, 5. The option number is C, the right answer. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தா கழிச்சு போட்டுருப்பான். என்ன பண்ணிருப்பாங்க பாருங்க, மேல 915 இருக்கு, கீழே 364 இருக்கு. ரெண்டுத்தையும் கழிங்க. 1 11 6 5
8ல 3 போச்சு 5. அப்ப 551 நடுவுல இருக்கா. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சா நடுவுல இருக்கிற நம்பர். அப்ப 863 241 கழிச்சு ஏதுங்க 2 2 6. 622 பதில். அடுத்தது ஒரு நகரில் உள்ள 65% மக்கள் தமிழ் நாளிதழும் 40% மக்கள் ஆங்கில நாளிதழும் படிக்கிறார்கள். அப்போ ஒரு நகர்ல 60% மக்கள் தமிழ் படிக்கிறாங்க, 40% மக்கள் ஆங்கிலம் படிக்கிறாங்க. 60 இல்லைங்க 65. 65% மக்கள் தமிழ் படிக்கிறாங்க, 40% மக்கள் ஆங்கிலம் படிக்கிறார்கள், இங்கிலீஷ். 20% மக்கள் இதை இரண்டையுமே படிக்கிறார்கள். அப்ப 20% மக்கள் இது இரண்டையுமே படித்தால் 40ல 20 போச்சுன்னா வெறும் 20%. அந்த 20% தான் இங்கிலீஷை மட்டும் படிக்கிறாங்க. 65ல 20 போச்சுன்னா 45. இந்த 45 தான் வெறும் தமிழை மட்டும் படிக்கிறாங்க. அப்ப 45 ஒரு 20 ஒரு 20 மொத்தமா பாத்தீங்கன்னா 85. அப்ப 85% பீப்புள்ஸ் தான் பேப்பரே படிக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையும் சதவீதம்னால எப்பவுமே எவ்வளோ 100. அப்ப 100ல 85 போச்சுன்னா 15% பீப்புள் எந்த பேப்பரையுமே படிக்கல. அதைத்தான் கேட்டிருக்கான், என்னில் எந்த நாளிதழுமே படிக்காதவர்கள் எத்தனை சதவீதம் பேர்? 15%. முடிந்தது. ஒரு சங்கேத மொழியில் தூக்கணாங்குருவி புறா என்றும், புறாவை மரங்கொத்தி எனும், மரங்கொத்தியை குயில் எனவும், குயிலே எனது அண்டங்காக்கை. இதெல்லாம் என்னன்னா சொல்லிட்டு போ. இனிமையான குரல் எதுக்கு இருக்குன்னா, இனிமையான குரல் குயிலுக்கு தான் இருக்கும். அந்த குயிலை என்னவா மாத்திருக்காங்க? குயில் என்பது அண்டங்காக்கையாக மாற்றப்பட்டுள்ளது. அப்ப அண்டங்காக்கைக்கு தான் இனிமையான குரல் இருக்கிறது இங்கே. அடுத்தது மெஷர்மெண்ட். இந்த வார்த்தையை எழுதணும் ஃபர்ஸ்ட். சோ எழுதி எத்தனை வார்த்தைகள் தங்களுக்குள் இடங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்து இ, 2 இ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்து 2 இ இருக்கு, 3 இ இருக்குப்பா. ஓகே, ஏ எழுதிட்டேன், இ எழுதிட்டேன், இ எழுதிட்டேன். இப்படி டிக் மார்க் போட்டுருங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது பார்க்கறதுக்கு. அடுத்தது எம், என், எம் எழுதிட்டேன், என் எழுதிட்டேன். அடுத்து ஆர், எஸ், டி, சாரி எம் 2 எம் இருக்குமா? எம் வந்து எத்தனை எம் இருக்கு? 2 எம் இருக்கு. ஓகே. அடுத்தது என், அடுத்தது ஆர், எஸ், டி, யூ. ஓகே, எத்தனை லெட்டர்ஸ் இடத்த மாத்திக்கலன்னா இந்த இ இடத்த மாத்திக்கலாம், அப்படியே இருக்கு. மற்றதெல்லாம் மாத்திச்சு. அப்போ ஒரு லெட்டர் தான் இடத்த மாத்திக்கலாம். ஆன்சர் 1. அடுத்தது தவறானதை தேர்ந்தெடு. எக்ஸ்பிடி, என்பிஆர், எல்ஜேஹெச், எஃப்டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்து சி விட்டுட்டு டி, இ விட்டுட்டு எஃப். ஓகே, ஹெச்க்கு அடுத்துட்டு ஐ விட்டுட்டு ஜே, கே விட்டுட்டு எல். கரெக்டா தான் இருக்கு. ஆருக்கு அடுத்துட்டு பிக்யூஆர், இதுதான் தப்பு. என்பிஆர் தான், ஏன்னா ரிவர்ஸ்ல அது வந்து பாருங்க. மற்றதெல்லாம் இது மட்டும் இப்படி போயிட்டு வருது, அதனாலே அது தப்பு. அதுதான் கரெக்ட், தவறானது. அடுத்தது பிரேம், ராஜு, சுந்தர், ஹரி மற்றும் ஓம்பால் ஆகிய 5 நண்பர்கள் இருந்தார்கள். இருக்கட்டும், 5 நண்பர்கள். இவர்கள் என்ன பண்ணாங்க? ராஜுவிடம் சுந்தரை விட அதிக நிலமும் பிரேமை விட குறைவான நிலமும் இருந்தது. அப்ப ராஜுன்ற ஒருத்தன் கிட்ட சுந்தரை விட அதிக நிலம் இருந்தது, பிரேமை விட குறைவான நிலம் இருந்தது. அப்ப ராஜு கிட்ட சுந்தரை விட அதிகமும் பிரேமை விட குறைவான நிலமும் இருந்தது. ஓம்பாலிடம் அனைவரை விடவும் குறைவான நிலம் இருந்தது. அப்ப ஓம்பால் தான் கடைசி, எல்லாரை விட குறைவா நிலம் வச்சுட்டு இருக்கிறது யாரு? ஓம்பால். ஹரியிடம் சுந்தரை விட குறைவான நிலம் இருந்தது, சுந்தரை விட குறைவான. அப்போ நம்ம கடைசியில இருந்து எழுதிட்டோம். அப்ப பிரேம் தான் அதிக நிலம் வச்சிருப்பான். இவனுக்கு அடுத்தது ராஜு, அவனுக்கு அடுத்தது சுந்தர். ஓகேவா? இப்ப எழுதுனதுதான் சுந்தர். ராஜுவிடம் சுந்தரை விட அதிகமாகவும் பிரேமை விட குறைவாகவும் நிலம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தான். ஓம்பால் தான் எல்லாரை விட கடைசியா வச்சிருப்பான். அப்ப ஓம்பால் கடைசியா எழுதிடுறேன். அப்புறமா சுந்தரை விட யாருக்கிட்ட குறைவா நிலம் இருந்தது? ஹரி கிட்ட குறைவா இருந்தது. அப்ப அதிக நிலம் உள்ளது யாரிடத்தில் என்றால் பிரேம் இடத்தில். பிரேமே பதில். ஓகேவா? அடுத்தது 69வது கேள்வி. GHIET, இது நிறைய பேர் குழம்பிருப்பீங்க. ஆனா ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா டிவைடுங்க. எப்படி சார் இதை சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட்டர்லாம் இருக்குல்ல, ஏபிசி லெட்டர், இதெல்லாம் கலந்து போட்டா எழுதியிருக்காங்க. இப்ப இதை ஒழுங்குபடுத்தி எழுதுனா 8 அப்படின்ற ஒரு லெட்டர் வரும். இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எதுனா என்ன வரும்? 8. இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எதுனா 7. இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எதுனா 4. இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எதுனா டிவைடுன்னு தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்பர், இது மட்டும் ஒரு பெருக்கல் ஆபரேஷன். சோ அதனால டிவைட் போகுது. அடுத்தது தென்கிழக்கு வடக்காக மாறினால், இந்த கொஸ்டின் நிறைய முறை நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ தென்கிழக்கு எந்த திசையா மாறுதா? வடக்கா மாறுதா. அதுபோல வடகிழக்கு மேற்காக மாறினால் அனைத்து திசைகளும் இது போல் மாறினால் கிழக்கு எந்த திசையாக மாறும்னா வடகிழக்கு. சோ ஆன்சர் நீங்க தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது 16, 26, 72, 82, 92, 102, 67, 76. நான் எது தவறான எண் அப்படின்னே நீங்க சொல்லிடுவீங்க 67, 76 தான். ஏன்னா மத்தது எல்லாமே என்ன
மற்றது எல்லாமே ஒண்ணும் இல்லைங்க, 10 எண்களை வித்தியாசத்தை கொண்டு இருக்கிறது. ஆனா இது மட்டும் அப்படி கொண்டு இருக்கவில்லை, அதனால அதுதான் வெளியே போகுது. ஓகேங்களா? அடுத்தது 71 முடிஞ்சுச்சா? அடுத்தது 72 தவறான எண்ணை கண்டுபிடிக்க சொல்றோம். சோ இதுலயும் எனக்கு தவறான எண்ணை கண்டுபிடிக்க தெரியலன்னா நானே சொல்றேன் 240 தான். இங்க பாருங்க, மற்றது எல்லாத்துலயும் 3 5 8 3 5 8 3 5 8 எல்லாத்துலயுமே இருக்கு அந்த நம்பர். அது இல்லாத நம்பர் இது 240. அப்ப 240 தான் வெளியே போகுது. ஓகேங்களா? சோ ஈஸியா முடிஞ்சிச்சுங்களா? சோ அடுத்த கேள்வி, கோபி என்பவன் கிழக்கு நோக்கி நிற்கிறான். கோபி என்பவன் கிழக்கு நோக்கி நிற்கிறான். அவன் 90 டிகிரி கடிகார திசைனா, அவன் 90 டிகிரி கடிகார திசை சுத்தனானா அவன் எந்த திசைக்கு வருவான்? தெற்கு திசைக்கு வருவான். மேலும் அதே திசையில் 180 டிகிரி நகர்ந்தால், 180 எப்பவுமே ஆப்போசிட் தான். அப்ப கடைசியில் அவன் பார்க்கக்கூடிய திசை வடக்கு. பாருங்க, ஆன்சர் அடிப்பு நின்று இருக்கு, வடக்கு. முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 5 எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 5ன்ற நம்பரே இல்ல, உடனே எதிர்ப்பக்கம் கேட்கறான்லாம் கேட்காதீங்க. இதுல வச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க 3 இருக்கா ரெண்டுலயும். அந்த 3ல இருந்து கடிகாரத்துல எதுங்க 3 4 1 3 2 6. அப்ப 3க்கு எதிர்ப்பக்கமா தான் விடுபட்ட அந்த 5 இருக்கும். சோ 5 என் எதிர்ப்பக்கம் என்ன? 3. கேள்வி இப்படியும் வைக்கலாம். அடுத்தது தவறான படத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. சோ எது தவறான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது படம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3வது படத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கவனிங்க. வெளியில முக்கோணம் இருக்கு, உள்ள சதுரம் இருக்கு. அப்போ வெளியில 3 மூலைகள் உள்ள படம் இருந்துச்சுன்னா உள்ள 4 மூலைகள் உள்ள படம் இருக்கு. அப்போ ஒரு மூலை அதிகமா இருக்கு. 4வது படம் பாருங்க, வெளியில 4 இருக்குன்னா உள்ள 5 கோணம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இதுல மட்டும்தான், 2வது படத்துல மட்டும்தான் வெளியே 4 இருந்தா உள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு. அதனாலதான் அந்த படம் வெளியே போகுது. சோ இப்படியும் தவறான படத்தை கேட்கலாம். அடுத்தது 76வது கேள்வி, ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் 7840. அப்பொருள் 7% லாபத்தில் விற்றால் அப்பொருளின் விலை என்னன்னு கேட்கலாம். சோ ஒரு பொருளுடைய இது என்ன சொல்லியிருக்காங்க? அடக்க விலை 7840. எப்பவுமே நம்மளை பொறுத்தவரை அடக்க விலைனால எத்தனை சதவீதம்னா 100%. அடக்க விலைனால எத்தனை சதவீதம்? 100%. அப்ப அந்த பொருளின் அடக்க விலை 7840. அதை எத்தனை சதவீத லாபத்துக்கு விற்கிறாங்க? 7% லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்ப 7% லாபத்துக்கு விற்கிறாங்கன்னா 7% கூட்டிக்கணும். அப்ப 107% என்ன பண்ணிருக்காங்க? வித்திருக்காங்க. ஓகேவா? 100% பொருளை 107% வித்திருக்காங்க. 7% லாபம்னா கூட்டிக்கணும். அந்த விலை என்னன்னு தான் கேட்கலாம். இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 7840 டிவைடட் இன்டு 107 டிவைடட் பை 100. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்படி கேன்சல் பண்ணிட்டு அடிச்சு பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்றது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. எல்லாம் ஈஸியான ஆன்சர் தாங்க. என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 8388.8ன்னு வந்திருக்கும். சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதான் ஏ ஆப்ஷனே. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் இங்க வச்சிருக்கேன். ஸோ சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல சால்வ் பண்ணல, நல்லா கவனிங்க. ஏபிசிடிஇஎஃப் ஆகிய 6 நண்பர்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் பேனாக்களை வைத்திருந்தனர். ஓகே, எல்லாருக்கிட்டையும் வெவ்வேறு எண்ணிக்கையில பேனா ஆரம்பிச்சோம். சரி, அப்ப 6 நபர்கள், 6 கோடு போட்டுக்கிறேன். வெவ்வேறு எண்ணிக்கையில பேனா இருந்துச்சுன்னா ஒருத்தங்க கிட்ட கம்மியா இருந்திருக்கும், அதை விட அதிகமா இன்னொருத்தங்க கிட்ட இருந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி ஏறு வரிசையில இந்த மாதிரி என்ன பண்றேன்? ஓபன் பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ சி இடம் மிக குறைந்த எண்ணிக்கையில் பேனாக்கள் இல்லை. அப்ப பேனாக்கள் வைத்திருக்கும் சி மிக குறைந்த எண்ணிக்கையில வைக்கலன்னா இந்த கடைசி டேஷ் யார் வரமாட்டான்? சி வரமாட்டான். அவங்க கிட்ட குறைந்த எண்ணிக்கையில பேனா இல்ல. பேனாக்கள் வைத்திருப்பவர்களுள் 2வது அதிக பேனாக்கள், ஓகே, அதிக எண்ணிக்கையில் பேனாக்கள் வைத்திருப்பவர்களுள் 2வது இடத்தில் உள்ளவர் 18 பேனாக்கள் வைத்துள்ளார். அப்ப அதிக எண்ணிக்கையில் பேனாக்கள் வைத்திருப்பார்னா இவர்தான் மேக்சிமம். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவர்தான். அப்ப 2வது பிளேஸ்ல இருக்கிற இவர்கிட்ட எத்தனை பேனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18 பேனா இருக்கும். இவர்கிட்ட எத்தனை பேனா இருக்கான்? 18 பேனா இருக்கும். இ மற்றும் சி ஆகிய இருவரை விட மட்டுமே டி அதிக அளவில் பேனாக்கள் வைத்திருந்தார். அப்ப இ கிட்டையும் சி கிட்டையும் விட மட்டும்தான் டி வச்சிருக்கான அதிகமா. அப்ப மத்த எல்லாரை விட டி என்ன? கம்மி. அப்ப ஒண்ணு இல்லைன்னா வேற ஏதோ மீனிங் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் கண்டுபிடிக்கணும். இ மற்றும் சி சியை விட மட்டும்தான் டி அதிக அளவில் பேனாக்கள் வைத்திருந்தார்னா அப்ப மத்த எல்லாரும் விட டி என்னவா வச்சிருந்தான்? கம்மியா வச்சிருந்தான். அப்ப டி இந்த இடத்துக்கு வருவான். இந்த இடத்துல சி வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால சி இங்க வந்துட்டு இ. அப்ப இ மற்றும் சியை விட மட்டும்தான் யார் அதிக அளவில் பேனாக்கள் வைத்திருந்தது? டி. அடுத்த க்ளூ படிங்க. ஏவை விட அதிகமாகவும் எஃப்ஐ விட குறைவாகவும் பி இடம் பேனாக்கள் இருந்தது. அப்ப பி இடம் பேனாக்கள் இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு? ஏவை விட அதிகமா இருந்திருக்கு, எஃப்ஐ விட குறைவா இருந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டேஷ் எஃப், செகண்ட் டேஷ் பி, தேர்ட் டேஷ் ஏ முடிஞ்சிருச்சு. இப்போ
அடுத்த குழு பாருங்க, B ஐ விட 5 பேனாக்கள் குறைவாக D வைத்திருந்தார். அப்ப B கிட்ட இருக்கிற பேனா 18. ஆல்ரெடி ஒரு குழு கொடுத்திருக்கான். அப்ப ஒரு குழு ஒன்னு நமக்கு தொடர்பு பற்றி தான் காமிக்குது. அப்ப B இடம் 18 பேனாக்கள் இருந்தா அதை விட 5 பேனாக்கள் குறைவாக தான் யார் வைத்திருந்தார்? D. அப்ப 18ல 5 போச்சுன்னா 13. அப்ப இவங்க கிட்ட இருக்கிற பேனா 13. ஓகேங்களா? சோ இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகேவா? கேள்வி கேட்டிருக்கான். மிக குறைந்த அளவு இங்க இன்னும் சொல்லிருக்கான் பாரு, மிக குறைந்த அளவு பேனாக்கள் வைத்திருந்தது 7. அப்ப E கிட்ட எவ்வளவு பேனா இருந்துச்சு? 7. இப்ப கேட்டிருக்கான், பேனாக்கள் மிக குறைந்த அளவு யாரிடம் இருந்தன? மிக குறைந்த அளவு இருந்தது யாரிடம்? E இடம். ஏவிடம் எத்தனை பேனாக்கள் இருந்தன? ஏவிடம் எத்தனை பேனாக்கள் இருந்ததுன்னா அதான் தெரியலையே சார்னா நீங்க அப்படி விட்டுறக்கூடாது. இந்த 13க்கும் 18க்கும் இடைப்பட்ட நம்பர் தான் கண்டிப்பா இவனுக்கு கிட்ட இருக்கணும். அப்ப 14 இருந்திருக்கலாம், 15 இருந்திருக்கலாம், 16 இருந்திருக்கலாம், 17 இருந்திருக்கலாம். இதுல எது ஆப்ஷன்ல இருக்கோ அதான் பதில். சோ 17 தான் இருக்கு. 17 மார்க் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? யாரிடம் மிக அதிக அளவு பேனாக்கள் இருந்தன? மிக அதிக அளவு பேனாக்கள் வைத்திருந்தது F அப்படின்றது. 80வது கேள்வி, 5 சிறுவர்களுள் மனோகரை விட வசந்த் உயரமானவன். ஒரு 5 சிறுவர்கள் இருக்காங்க, அதுல மனோகர்னு ஒரு பையன் இருக்கான். அவனை விட யார் உயரம்? வசந்த் உயரம். அப்ப மனோகரை விட வசந்த் உயரமானவன், ஆனால் ராஜுவை விட அல்ல. அப்ப மனோகரை விட வசந்த் உயரம், ஆனால் ராஜுவை விட அல்லனா ராஜுவை விட குள்ளம்னு அர்த்தம். ராஜுவை விட உயரம் அல்ல, அப்ப ராஜுவை விட குள்ளம். தத்தாவை விட ஜெயந்த் உயரமானவன். அப்ப யாரோ தத்தான்னு இருக்காங்களா? அந்த தத்தாவை விட ஜெயந்த்ன்றவன் உயரம். தத்தாவை விட ஜெயந்த் உயரம், ஆனால் மனோகரை விட அல்ல. அப்ப மனோகரை விட ஜெயந்த் கொள்ளும். அப்ப தத்தா தான் கடைசி, ஜெயந்த் அதுக்கு முன்னாடி மனோகர், அதுக்கு முன்னாடி வசந்த், அதுக்கு முன்னாடி ராஜு. அவர்களில் மிகவும் உயரமானவர் யாருன்னா ராஜு. முடிஞ்சிடுச்சு. அப்ப ஓகேவா? சோ 80 கேள்வி பார்த்துட்டு இருப்பீங்களா? ஓகே கைஸ், சைக்காலஜி ஓரளவுக்கு ஈஸியா மாறி இருக்கும் நான் நம்புறேன். சோ அடுத்த क्वेश्चन பேப்பருக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. थैंक यू. क्वेश्चन नंबर 34, மாடல் क्वेश्चन நம்பர் 37 மாடல் क्वेश्चन நம்பர் 37 உடைய சொல்யூஷன் மேத்ஸ் கீக்கான கீ ஆன்சர்ஸோட டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இதுல எத்தனை क्वेश्चंस அப்படினா வழக்கம் போல 8 क्वेश्चन இருக்குது. क्वेश्चन नंबर 3, क्वेश्चन नंबर 6, क्वेश्चन नंबर 13, क्वेश्चन नंबर 20, क्वेश्चन नंबर 28, क्वेश्चन नंबर 35, क्वेश्चन नंबर 46, क्वेश्चन नंबर 49. மொத்தம் 8 क्वेश्चंस இருக்குது. இந்த 8 क्वेश्चंसக்கான சொல்யூஷன்ஸ் கீ தான் இந்த ஆன்சர். ஃபர்ஸ்ட் மூணாவது क्वेश्चन என்னன்னா 4x - 9y + 36 0 என்ற நேர்கோட்டினுடைய வெட்டு துண்டுகள் யாவை? அதாவது நேர்கோட்டினுடைய வெட்டு துண்டுகள் யாவை? What are the intersecting points or intercepts of the straight line? இந்த நேர்கோட்டினுடைய வெட்டு துண்டுகள் யாவை? அதாவது நேர்கோட்டினுடைய வெட்டு துண்டு வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா x/a + y/b = 1. இதான் நேர்கோட்டினுடைய வெட்டு துண்டு வடிவம். அப்போ x/a + y/b = 1 அப்படின்றது வெட்டு துண்டுகளோட வடிவம். இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க 4x - 9y + 36 = 0. என்ன பண்ணா 4x - 9y = -36. இந்த பக்கத்துல என்ன இருக்குதுன்னா 1 மட்டும் தான் வரணும். அப்போ டிவைடட் பை -36 ஆல டிவைட் பண்றோம். அப்ப 4x / -36 -9 / -36 -36 / -36 இது கேன்சல் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா x / -9 + y / 4 = 1 கிடைக்கும். அப்போ a அப்படின்ற இடத்துல என்ன இருக்கு? 9 இருக்கு, -9 இருக்குது. b அப்படின்ற இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ therefore வெட்டு துண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது a = -9, b = 4. நம்ம ஆப்ஷன்ல b அப்படின்ற ஆப்ஷன்ல அது இருக்கு. வெட்டு துண்டுகளுடைய வடிவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆயத்தொலை அச்சுகள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்விகள் வரும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். அதனால முதல்ல என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த வெட்டு துண்டுகள் வந்து அப்படின்னா 4x - 5 = 0 இதை வந்து இங்க கொண்டு வரணும். மைனஸ் இந்த இடத்துல எப்படியாவது 1 ஆக்கணும். 1 ஆக்கணுன்றதுக்காக என்ன, இந்த நம்பர் என்னவோ அதே நம்பரோட டிவைட் பண்ணுங்க. மைனஸ் வந்தா மைனஸால டிவைட் பண்ணுங்க, பிளஸ் வந்தா பிளஸால டிவைட் பண்ணுங்க. அப்போ a = -9, b = 4. சரிங்களா? அதாவது ஈஸியான விஷயம் தான், நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல தான் அது மாறும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தென் क्वेश्चन நம்பர் 6 ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா p(a) - p(b) யோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா P(a) and b bar. இதே கேள்வி P(b) - P(a) விட்டு b இருந்தா அது என்னவா மாறும்னா P(a bar) விட்டு b. யார்ல இருந்து கழிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார் போடக்கூடாது. அப்போ a ல இருந்து கழிக்கிறோம், a க்கு பார் போடாம b க்கு பார் போடணும். வெட்டுனா வெட்டு தான் போடணும். அடுத்தது b ல இருந்து கழிக்கிறோம், அதனால b க்கு பார் போடக்கூடாது, a க்கு பார் போடணும். சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. a ல இருந்து அதோட வெட்ட கழிச்சா, ரெண்டு பேருடைய வெட்ட கழிச்சா யார்ல இருந்து கழிக்கலாம் அவங்க பார் கிடையாது.
பியிலேருந்து கழிக்கும் போது யாருக்கு பார்லையும் அவங்களுக்கு கழிக்கணும். சரிங்களா? அப்போ P of A minus P of A விட்டு B is equal to P of A விட்டு B dash, P of B minus P of A விட்டு B வந்து P of A bar விட்டு B அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஈஸியா இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தான் இது, சாதாரண ஃபார்முலா தான். சாதாரண ஃபார்முலாக்கான வழிமுறைகளை கொஞ்சம் கேட்டுங்க. அடுத்தது பாருங்க, ஈஸியா கோளத்தினுடைய மொத்த பரப்பு ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர், ஒன்று வலைபரப்பு, இது 4πr². அடுத்தது மொத்த பரப்பும் 4πr² தான். மொத்த பரப்பும் 4πr² தான். இன்னொன்று கனளவு இருக்குது. கனளவு சொல்லும்போது 4/3πr³. சரிங்களா? வலைபரப்பு, மொத்த பரப்பு, கனளவு. வலைபரப்பு அப்படின்றது 4πr², மொத்த பரப்புன்றது 4πr² தான். அதாவது கோளத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அரைக்கோளம் அப்படின்னு சொல்லும்போது 2πr², 3πr², அப்புறம் 2/3πr³ வரும். அதனால ஒரு கோளத்தினுடைய மொத்த பரப்பு என்னன்னா 4πr². நம்ம 4πr² எங்க இருக்கு அப்படின்னா 4th ஆப்ஷன்ல 4πr² அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஈஸியான விஷயம் தான். கொஞ்சம் பொறுமையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததுங்க 20வது क्वेश्चन. sin ஆல்பாவோட ஆன்சர் 1/2, cos பீட்டாவோட ஆன்சர் எவ்வளோனா அதுவும் 1/2. வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா? சரிங்க, சிம்பிளான கணக்கு தான். sin ஆல்பா, சைன்ல எப்போ 1/2 வரும்? 45 டிகிரிக்கு வரும். காசுக்கு எப்போ 1/2 வரும்? அதுவும் 45 டிகிரிக்கு வரும். அப்போ therefore ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 45 + 45 = 90 டிகிரி. 90 டிகிரிக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆன்சர்ஸ் வரும். அப்போ sin ஆல்பா வந்து 1/2, cos பீட்டா வந்து 1/2 இருந்தா ரெண்டு பேருமே 45 டிகிரி. 45 என்னன்னா 90 டிகிரி. அப்போ 20வது क्वेश्चन ஆப்ஷன் என்னன்னா பி அப்படின்ற ஆப்ஷன் 90 டிகிரி அப்படின்றது தான் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ ஈஸியா அந்த क्वेश्चन ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 28வது क्वेश्चन. 28வது क्वेश्चन கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர். அதாவது ஒரு முக்கோணம் வச்சுப்போமே, ஒரு முக்கோணம். இது வந்து 15, இது 20, இது 25. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு என்ன? மொத்தமா சுற்றளவு தேவையில்ல, அரை சுற்றளவு என்ன? அப்போ முதல்ல சுற்றளவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 பேரையும் கூட்டணும். 15 + 25 + 20, அப்போ மொத்தம் 60 ஆச்சு. கொஸ்டின் என்ன? கொஸ்டின் வந்து அரை சுற்றளவை கண்டுபிடிங்க. கொஸ்டின் வந்து அரை சுற்றளவை கண்டுபிடிங்க. அப்போ அரை சுற்றளவுனா என்ன பண்ணிட்டா போதும்னா, இந்த வந்திருக்க விடைய 2ஆல் வகுத்தா போதும். அப்போ ஆன்சர் 30. சரிங்களா? அப்போ ஒரு முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு இந்த இடத்துல என்னவா மாறுதுன்னா 30 வருது. அடுத்தது 35வது क्वेश्चन. 35வது क्वेश्चन நமக்கு தெரியும். எஸ் அப்படின்ற எழுத்தினுடைய சுழற்சி கோணம் என்ன? இல்ல 8 அப்படின்ற எழுத்தினுடைய சுழற்சி கோணம் என்ன? எஸ் 8 எது கொடுத்தாலும் ஒன்று தான். ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர் அப்படின்னா 180 டிகிரி. அதாவது 8னுடைய சுழற்சி கோணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது 8ன்ற நம்பர் தான். எஸ்ஸுக்கும் ஞாபகம் வச்சுங்க, 8ஓட சுழற்சி கோணம் 180 டிகிரி. எஸ் அப்படின்ற ஒரு எழுத்தோட சுழற்சி. ஏன்னா நிறைய முறை பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல, நிறைய டேலண்ட் எக்ஸாம்லாம் இந்த ரெண்டு தான் அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 8ஓட சுழற்சி கோணம் வந்து 180 டிகிரி, எஸ்ஸோட சுழற்சி கோணமும் என்னதாங்க 180 டிகிரி. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் எங்க இருக்குதுன்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது 46வது क्वेश्चन. முதல் 20 இயலங்களினுடைய விலக வர்க்க சராசரி டேஷ். முதல் 20 இயலங்களினுடைய விலக வர்க்க சராசரி டேஷ். 46வது क्वेश्चन என்னன்னா 1 2 20 உடைய விலக வர்க்க சராசரி. சரிங்க, திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா √n² - 1/12. முதல் n இயலன்களினுடைய திட்ட விலக்கம் வந்து √n² - 11. அப்போ 20 20² - 1/12. அப்போ 400 400 - 12. அப்போ 399/12. இது என்னன்னா திட்ட விலக்கம். திட்ட விலக்கத்தோட ஆன்சர் 392/12. ஆனா क्वेश्चनல நம்மள திட்ட விலக்கம் கேட்கல, முதல் விலக வர்க்க சராசரி வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணா ரூட் போயிடும். 399/12. சரிங்க, 399/12 வகுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 முறை 36, மறுபடியும் 3 முறை 36, மிச்சம் 3.0. அப்போ 2 அப்படின்னா 26. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா 4 40 அப்படின்னு சொல்லும்போது 6, அதாவது 24
24னா 6 வரும், 60, 60னா 5 முறை, அப்போ 60. அப்போ ஆன்சர் என்னன்னா 33.25. சரிங்களா? அப்போ முதல் 20 இயலன்களுடைய திட்ட விலக்கம் விலக வர்க்க சராசரியானது 33.25. இது என்ன ஆப்ஷன்ல இருக்குதுன்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா சாதாரணமான விஷயம் தான். இந்த விலக வர்க்க சராசரி திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணா விலக வர்க்க சராசரி. அதாவது திட்ட விலக்கம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை ஸ்கொயர் பண்ணா விலக வர்க்க சராசரி ரூட் கண்டுபிடிச்சா திட்ட விலக்கம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி 49வது கேள்வி. ஏ மற்றும் பி இருவருடைய வயதின் விகிதங்கள் என்னன்னா 6:5. அந்த ரெண்டு பேருடைய வயதோட கூடுதல் என்னன்னா கூடுதல் என்னன்னா 44 எனில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் விகிதங்கள் என்ன? சரி, என்ன பண்றோம் அப்படின்னா இவங்களை 6x இவங்களை 5xன்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு பேரையும் கூட்டினா 44ங்களா? அப்போ 6x + 5x = 44, 11x = 44. அப்போ x = எவ்வளோனா 4. x 4ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ரெண்டு பேருடைய வயதோட விகிதங்கள் 6:5, கூடுதல் 44. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 11, கேன்சல் ஆகிறோம், 4 வந்துச்சு. அடுத்தது என்ன சொல்றான்னா 8 வருடங்களுக்கு பிறகு, அப்போ 6x + 8, 5x + 8. அப்போ 6x + 8 அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா 6 × 4 + 8. இங்க 5 × 4 + 8. அப்போ அங்க பாருங்க என்னன்னா 24 × 24 கூட ஒரு 8 கூட்டுறீங்க 32. இங்க 20 28 செகண்ட் ஆப்ஷன். அப்போ ரெண்டு பேரையும் நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது இது எத்தனை முறை வரும் அப்படின்னா நமக்கு 8 முறை வரும் 3ஆம் வாய்ப்பாடுல. இது எத்தனை முறை அப்படின்னா 8:7 என்ற விகிதத்தில் அமைகிறது. அதாவது 38 4ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா இது 8 முறை, இது 7 முறை. திருப்பி சொல்றேன் பாருங்க. ரெண்டு பேரு, அந்த ரெண்டு பேருடைய வயதோட விகிதங்கள் 6:5. ரெண்டு பேரையும் கூட்டினா 44. அதனால ஒன்று 6x ஆகும், ஒன்று 5x ஆகும் வச்சுக்கிறோம். 6x 5x கூட்டினா 44. இப்போ 11x = 44, x = 4. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். 8 வருஷத்துக்கு அப்புறம்ன்றான். அப்போ 6x + 8 என்ன இருக்கு, 5x + 8ன்றது என்ன இருந்து எக்ஸோட மதிப்பு பிரதிடுறோம். 32:28 வருது. ரெண்டுத்தையும் 4ஆம் வாய்ப்பாடுல அடிச்சா 8:7. அப்போ இருவருடைய வயதுகள் விகிதங்கள் என்னன்னா 8:7. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 37. மாடல் கொஸ்டின் நம்பர் 37ல இங்கிலீஷ்க்கான கீ ஆன்சர்ஸ். மாடல் கொஸ்டின் நம்பர் 37ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான கீ ஆன்சர் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொஸ்டின் அப்படின்னா 4th கொஸ்டின், சீதா சிங்ஸ் ஸ்வீட்லி. சீதா அப்படின்றவங்க ரொம்ப ஸ்வீட்டாக சிங் பண்ணுறாங்க. இந்த ஸ்வீட்லி அப்படின்ற வேர்டு என்ன அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா நான் வச்சுங்க, நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலுடைய தன்மையை ஸ்பெசிஃபை பண்ணா அட்வர்ப் அப்படின்றது என்னன்னா இட் குவாலிஃபைஸ் த வேர்ப். ஒரு வினைச்சொல்லினுடைய தன்மையை சொல்கிறது தான் அட்வர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது நம்ம பாடுறது ஸ்வீட்டாக இருக்குது, நான் ஸ்வீட்டாக இல்லை, என்னோட பாட்டு ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னன்னா அதோட ஆப்ஷன் பி, தட் இஸ் அட்வர்ப் அப்படின்றது தான் அதோட ஆப்ஷன். தென் கொஸ்டின் நம்பர் 12, பாப்கார்ன் அப்படின்ற வேர்டு எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்றது பாப்கார்ன். பாப் அப்படின்றது பாடுறது மாதிரி தான், கார்ன் அப்படின்றது நமக்கு தெரியும், அதனால அது ஒரு நவுன். அப்போ வேர்டு என்னன்னா வேர்ப் ப்ளஸ் நவுன் தான் இதோட ஆப்ஷன். சரிங்களா? இப்போ பாப்கார்ன் அப்படின்றது என்ன வேர்டு அப்படின்னா பாப்ன்றது பாடுற மாதிரி தான் ஒரு விஷயம், அது செயல். வேர்பு கான்ன்றது நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால வேர்ப் ப்ளஸ் நவுன் அப்படின்றது அர்த்தம். தென் 21வது கேள்வி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை யார் எழுதுனது? ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்குங்க. நம்ம புக்கில் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. நம்ம 8th இங்கிலீஷ் புக்கில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? மறந்துடாதீங்க, நம்ம டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. தட் இஸ் ஏ அப்படின்ற ஆப்ஷன். தென் கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 என்னன்னா டேஷ் இஸ் எ பிளசன்ட் டுடே. இன்னைக்கு வானம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போது வெதர் மழை வரும் அப்படின்னு சொல்கிறது வெதர். த வெதர் இஸ் பிளசன்ட் டுடே. வெதர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா? அதனால் த வெதர் இஸ் பிளசன்ட் டுடே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 37வது கொஸ்டின். 37வது கொஸ்டினா டாக்ஸ் லிவ் இன். நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம், நிறைய நாய் வளர்க்குறோன்னு வச்சுங்களேன். அந்த நாயெல்லாம்
ஒரு இடத்துல போய் தங்குது அப்படின்னா அதுக்கு பேர் கெனல் அப்படின்னு சொல்லுவோம். KENNEL. சரிங்களா? நாயெல்லாம் தங்குற ஒரு வீட்டுக்கோட பேர் அப்படின்னா என்னன்னா அதுக்கு கெனல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது 37வது கொஸ்டினில் கேட்டிருக்க 5 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபுல் டெஸ்ட் நம்பர் 37. சரிங்களா? முழு மாதிரி தேர்வில் நம்ம 37வது வினாத்தாளை பார்க்க போகிறோம். அதே தமிழில் 8 கொஸ்டின். 1, 2, 5, 11, 19, 27, 36, 43. சரிங்களா? 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வேணுவனம் என்னும் பெயரை கொண்ட நகரம். வேணுவனம் ஒரு காலத்தில் மூங்கில்கள் நிறையா இருந்ததுனால அது மூங்கில் காடுன்னு சொல்லுவாங்க. இது கிரீன் கலர் பாக்ஸ் ஒரு விஷயம். வேணுவனம் என்று அழைக்கக்கூடிய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா A தூத்துக்குடி, B திருநெல்வேலி, C மதுரை, D திண்டுக்கல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா அதில் வந்து B திருநெல்வேலி தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வேணுவனம்னா அந்த காலத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஆப்ஷன் B வேணுவனம் என்று அழைக்கப்படுகிற இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஆப்ஷன் B. அப்போ 1க்கு B. 2க்கு பாருங்க, அணில்கலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கிய இடம். அணிகலன்களும் பொற்காசுகளும் எங்கே செய்கிறாங்கன்னா அக்கசாலை. ஆப்ஷன் A வருது பாருங்க, அக்கசாலை. அதை டிக் பண்ணிங்க. சரிங்களா? அக்கசாலை, அணிகலன் அக்கசாலை அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கிய அந்த தெருவிற்கு அந்த இடத்திற்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா அக்கசாலை. அப்போ 2க்கு ஆப்ஷன் A. 5 பாருங்க, அதோட இலக்கண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினைனா தான் செய்வினை. இப்போ செய்யப்படு பொருளை வினை முதன்மைப்படுத்தும் வினை வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு வினை. இதுவும் கிரீன் கலர் பாக்ஸு. அப்போ வந்து ஆப்ஷன் D வரும் ஆன்சரு. சரிங்களா? 5ற்கு ஆப்ஷன் D செயல்பாட்டு வினை. சரிங்களா? என்ன வினை? செயல்பாட்டு வினை. செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை. அடுத்தது பாருங்க, 11வது கொஸ்டின் பாருங்க. அதே இலக்கணத்தில் தான் துடைத்து என்ற சொல்லை அழகிட கிடைப்பது. சரிங்களா? இறுதிச்சீர் எனில் இறுதிச்சீர்னா நாள் மலர் பிறப்பு காசுல முடிக்கணும். சரிங்களா? காசு பிறப்பு. சரிங்களா? இப்போ பாருங்க, துடைத்து புள்ளி வச்சு எழுத்து வருது, இதை ஸ்லாஷ் போடுங்க. முன்னாடி 2 எழுத்து ரெண்டுமே குறில், அதனால நிறை. இங்கே லாஸ்ட்டாக குசுடுதுபுரு அப்படின்னு வந்துச்சுனால நம்ம என்ன பண்ணுறோம், பூ போடுறோம். அப்போ என்ன வந்துடுதுங்க, பிறப்பு. நிறைவுக்கு வந்து எது வரும், பிறப்பு. சரிங்களா? அப்போ ஆன்சர் பிறப்பு. ஆன்சர் வந்து எதில் வருது பாருங்க, சியில் வருது. அப்போ 11க்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்படி அழகிட்டு அதை பிரிக்கணும். அடுத்து 19வது வந்து பாருங்களேன், ஒரு முக்கியமான கொஸ்டின். 10 சருக்கங்களை கொண்ட ஐஞ்சிறுங்காப்பியம். கொடுக்கப்பட்டது எல்லாமே ஐஞ்சிறுங்காப்பியம் தான். அதில் 10 சருக்கங்களை கொண்டது ஆப்ஷன் டி நீலகேசி. நீங்கள் படிக்கணும். நீலகேசியில் தான் 10 சருக்கங்கள் இருக்கு. அப்போ 19க்கு ஆப்ஷன் டி குறிச்சிங்க. அப்புறம் 27 பாருங்களேன், ஆசிரியர் அறியப்பட இயலாத நூல்கள். தமிழ் விடுத்துவது, நீலகேசி, முத்தொள்ளாயிரம், யசோதர காவியம். 4மே வந்து இங்கே ஆசிரியர் பெயர் கிடைக்கப்பெறாத அறியப்படாத நூல்கள் தான். அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும்னு வரும். சரிங்களா? இதில் தான் நீங்கள் குழம்பிடக்கூடாது, எல்லாமே வந்து அறியப்படாத நூல்கள் தான். அப்போ 27க்கு ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, 36வது கொஸ்டின் பாருங்களேன். புகழாலும் பழியாலும் அறியப்பது. புகழனாலும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பழிச்சாலும் யாரை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நடுநிலைமையாக அறிஞ்சிக்கலாம். அடக்கமுடைமை, நானுடைமை, பொருளுடைமை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிடையாது. நடுநிலைமையாக இருக்கிறவங்கள புகழாலும் பழியாலும் அறிந்து கொள்ளலாம். இது திருக்குறளில் வரக்கூடிய ஒரு பகுதி. அப்போ 36க்கு சி நடுவு நிலைமை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் 43. தெளிவு என்ற சொல்லினுடைய பொருள். தெளிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நற்காட்சி, நல்ல காட்சி. அதுதான் அதனுடைய பொருள். தெளிவு என்பதனுடைய பொருள் நற்காட்சி. வெளிச்சமும் வராது, குழப்பமும் வராது, ஒளி பொருந்தி என்ற சொல்லும் வராது. அப்போ நற்காட்சி என்பதற்கு தெளிவு என்று பொருள். சரிங்களா? இப்போ அடுத்தது டெஸ்ட் நம்பர் 37. கொஸ்டின் பாருங்க. 8, 9, 13, 14, 15, 16, 22, 23, 24, 26, 30, 31, 32, 40, 47, 44. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, 8 கால்சியம் ஹைட்ராக்சைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு CaOH2. அதாவது CaOH2. சரிங்களா? ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. நான் சொன்னால அந்த மூலக்கூறு வாய்ப்பாடை சும்மா அப்படியே லிபரலாக எழுதி பக்கத்தில் வச்சிருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கேள்விக்கு நம்ம பதில் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது, ஒளிச்சேர்க்கை எங்கு நடைபெறுகிறது? 9வது கேள்வி. ஆப்ஷன் சி இலை. ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறுதுன்னு நமக்கே தெரியும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, கோளத்தின் மொத்த பரப்பு. கோளம் அப்படின்னு சொன்னாவே பூமியினுடைய
வடிவம் என்னதான் கோள வடிவம் தான். அப்போ மொத்த பரப்பு என்னன்னா 4πr². ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அப்போ 13க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது நீரின் கொதிநிலை எவ்வளவுனா 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி கொதிநிலை, உருகுநிலை, மெர்க்குரி இது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சும்மா ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்தது காப்பரின் முக்கிய தாது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் பைரைட் மற்றும் காப்பர் ஃபெரஸ் சல்பைடு. சரிங்களா? காப்பர் ஃபெரஸ் சல்பைடு மற்றும் காப்பர் பைரைட். அப்போ ஆப்ஷன் பி மற்றும் சி. அப்போ ஆப்ஷன் 15க்கு டி தான் ஆன்சர். அடுத்தது ஒரு வித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு. சரிங்களா? ரைட். அப்போ நெல்லு. அப்போ சி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 22 இரு ஓரின மின்துகள்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றை விட்டு ஒன்று விலகும். அப்ப இரு ஓரின மின்துகள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஒரே இப்ப நீங்க மின்காந்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்த் ஒட்டாது, நார்த் சவுத் தான் என்ன ஆகும் ஒட்டும். அதே தான் இந்த கான்செப்ட் தான் அது. அப்ப ஆப்ஷன் பி ஒன்றை விட்டு ஒன்று விலகும். அடுத்தது முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல எதிர்பார்க்கிற கேள்வி, pH அளவீட்டை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரன்சன். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ரைட். அப்போ 23க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவிழி. என்ன நம்ம முன்னே பார்த்தோம், கருவிழி என்ன பார்த்தோம், ஐரிஸ். ஆனா இங்க வந்து ஆப்ஷன் பி ல பாருங்க கருவிழி ஸ்க்ளீரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறான இணை. இப்ப பாருங்களேன் மீதிக்கெல்லாம் பாருங்க, இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்களேன். விழி வெண்படலம் அப்படின்னு சொன்னா கார்னியா, முன் கண்ணறை திரவம் அப்படின்னு சொன்னா அக்குவஸ், பின் கண்ணறை திரவம் அப்படின்னு சொன்னா விட்ரியஸ். இப்போ இது ஒரு நோட்ஸ் மாதிரி மாட்டிக்கிச்சா எடுத்து டப்புன்னு எழுதி வச்சிருங்க, ரீகால் பண்றது கரெக்டா இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது 26 பாருங்க, சாரி 26 வேண்டாம், 30 பாருங்க. ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கு வினை என்பது டேஸ் அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கு வினை, ஒடுக்குற வினை அப்படின்னு சொன்னாவே எலக்ட்ரானை சேர்த்துக்கிறது. அப்ப எலக்ட்ரானை சேர்த்துக்கிறது எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப 30க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது முக்கியமான கேள்வி, உணவுப் பொருட்களை கடத்துவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோயம். அப்ப அது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப ஃப்ளோயம். அடுத்தது பாதரசத்தின் குறியீடு வந்து HG. அது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு 32க்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு டைம் நம்ம அதை பண்ணிட்டோம்னா ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டோம்னா 15ல 15 நம்ம கண்டிப்பா சயின்ஸ்ல என்ன பண்ணலாம்? ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பாருங்க மூளையின் கடத்து மையமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாமஸ். சரிங்களா? ரைட். அப்ப அது ஆப்ஷன் சி 40. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஊறுகாயில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினிகர் இருக்கு, அசிட்டிக் அமிலம் இருக்கு, பென்சாயிக் அமிலம் இருக்கு. அப்போ ஊறுகாயில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. சோ அதனால இவை அனைத்தும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ரிக்டர் அளவுகோலில் அளவுகோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 முதல் 9. இப்ப நம்ம 6 ரிக்டர் நிலநடுக்கம் 7 அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அளவுகோல் எவ்வளவு வரைக்கும் மெஷர் பண்ணலாம்னா 0ல இருந்து 9 வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதோட வந்து 37வது क्वेश्चन பேப்பர் என்ன ஆகுது? க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 38வது பார்க்கலாம். ஓகேவா? ரைட். தேங்க் யூ. அடுத்து ஃபுல் டெஸ்ட் 37 சமூகத்தில் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா 7, 10, 17, 18, 21, 25, 26, 33, 34, 39, 41, 42, 45, 47, 48, 50. சரிங்களா? சரி, அதில் ஃபர்ஸ்ட் 7 தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் இருக்கும் இடம் நெய்வேலி. 10 சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்ட தேவ். அடுத்து 17 பொறுத்துக்க. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 1942, பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை 1940, பூனா ஒப்பந்தம் 1932, ஒத்துழையாமை இயக்கம் 1920. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 18 பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா எதோட தொடர்புடைய அப்படின்னா இரிகேஷன், நீர்ப்பாசனம். அடுத்து 21 டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 25 எந்த அவை பண மசோதா ஏற்றுவதில் அதிக அதிகாரம் கொண்டதுன்னா எப்போதுமே கீழவை தான். அது மக்களவை இருந்தாலும் சரி இல்லை சட்டப்பேரவை இருந்தாலும் சரி, லோவர் ஹவுஸ். அடுத்து 26 வேளாண்மையில் ஈடுபடும் மக்களின் சதவீதம் 42.1%. 33 ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது வர்த்தகத்திற்காக, ட்ரேட் தான். 34 கீழ்கண்டவற்றில் 2ஆம் புலிகேசின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டது அப்படின்னா ஐகோல். அடுத்து 39 ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. 41 இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. அடுத்து 42 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 2019. அடுத்து அது 42. அடுத்து 45 முதல் லோக் அதாலத் நடைபெற்ற இடம் ஆண்டு. அப்ப இடம் குஜராத், ஆண்டு 1982. 47 ரிக்டர் அளவோட வேல்யூ 0ல இருந்து 9 வரைக்கும். அடுத்து 48 எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்து 50 அட்லாண்டிக் பெருங்கடலை மத்திய தரைக்கடலை இணைக்கும் நீர் சந்தி ஜிப்ரால்டர். அப்ப நீர் சந்தி, அப்ப ஸ்ட்ரைட் என்ன அப்படின்னா ஜிப்ரால்டர்.